ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட வந்து பயங்கரமான டவுட்ஸ் இருக்கு. இந்த ஐபிஎல் கேம்ப் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, பிராக்டிஸ் கேம்ப்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படிலாம் சொல்லிட்டு, ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. ஒரு சில டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரீ கேம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண டீம்ஸ் எல்லாம் இருக்கு. பஞ்சாப்லாம் கடந்த ஒரு 2-3 வாரமா ப்ரீ கேம்ப்ல தான் இருக்காங்க. ராஜஸ்தான் ரீசென்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மும்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குஜராத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் பிளேயர்ஸ் வச்சு இப்போ வந்து ஒரு சின்ன கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து மார்ச் மாசம் முதல் வாரத்திலேருந்து வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ பிளேயர்ஸ் எப்பப்போ வந்து சேர்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு டைம்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லீக்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக், பங்களாதேஷ் பிரீமியர் லீக் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல அவைலபிளா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அதை முடிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போறாங்க. மேக்ஸிமம் வந்து மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. நியூசிலாந்து விஸ் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க T20. இதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் ஆட போறாங்க. டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான நேம்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒரு கெயின் வில்லியம்சன் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, டெவன் கான்வே இருக்காரு, அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து மார்ச் 24 வரைக்குமே அந்த டெஸ்ட் மேட்சஸ் வந்து நடக்க போகுது. 2 டெஸ்ட் மேட்ச் தான், பட் அது வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கிவிஸுமே வந்து வருவாங்க. இப்போ சிஎஸ்கேல நிறைய கிவிஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் வருவாங்க. என்னதான் ப்ரீ கேம்ப் ஸ்டார்ட் பண்ணாலும் எஸ் இங்க லோக்கல் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம்லயே வந்து இப்ப டெஸ்ட்ல கால் அப் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்கல்ல, அவங்க மாதிரி பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரீ கேம்ப்ல வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஒன்று விளையாட போறாங்க. ஸ்ரீலங்காவும் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு சீரீஸ் ஒன்று விளையாட போறாங்க. ஸோ இங்க இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் என்ஓசி கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ என்னைக்குமே ஐபிஎலோட ப்ரீ கேம்ப் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்குமா அண்ட் எவ்வளோ காசு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஆனால் ப்ரீ கேம்ப் எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல இல்லை அங்கங்க எங்கெங்க ப்ராக்டிஸ் பண்றாங்களோ ஃப்ரீயாவே அலோவ் பண்ணி பார்த்துக்கங்கப்பா ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் சேப்பா கட்டிக்கிட்டு இருந்ததுனால ப்ரீ கேம்ப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள அலோவ் பண்ணல. லாஸ்ட் ஒரு நாளோ 2 நாளோ அலோவ் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி எல்லாமே செட் ஆயிடுச்சு. சேப்பாக்கெல்லாம் புதுசாக திறந்து அப்படியே இருக்கு. ஸோ இந்த வாட்டி டே 1லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீ கேம்ப் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸைட்டடாக இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. 2020 அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ரீ கேம்ப்ல இருந்தாங்க. அப்புறம் கோவிட் ஹிட் ஆகி அப்புறம் திரும்பி போயிட்டாங்க. பட் அந்த ஒரு 10-12 நாள் இங்கே ஒரு செம்ம கேம்ப் நடந்துச்சு. எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. நான்லாம் உள்ள போயிட்டு பார்த்தேன். பிகாஸ் அந்த டைம் என்கிட்ட மீடியா கால்லாம் இருந்துச்சு. ஸோ உள்ள போயிட்டு பார்த்தேன். அது ஒரு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வாட்டியும் அது மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் எப்பப்போ யார் யார் வருவாங்கன்னு ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். எஸ் எல்லாருமே மேக்ஸிமம் மார்ச் 18ஆம் தேதிக்குள்ள வந்து ஜாயின் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எஸ் எல்லாருமே ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ்லேருந்து வர்றதுனாலையும் சில பேர் இன்டர்நேஷனல் ஆடிட்டு வர்றதுனாலையும் பெருசாக இங்கே வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு தான் டைம் இருக்குமே தவிர ப்ராக்டிஸஸ் பெருசாக வந்து இந்த கேம்பில் இருக்கிறதெல்லாம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, அண்ட் நீங்கள் எந்த ஒரு பிளேயரை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நம்மளோட